அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 3 இரண்டாம் உலகப் போர். அதில் தலைப்பு 3.2 பேரழிவும் பின்விளைவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் யூதர்கள் பல வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹிட்லர் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் யூதர்கள் பல வழிகளில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். ரெண்டாவது பாயிண்ட், அவர்களுக்கான சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டன. ரெண்டாவது பாயிண்ட், அவர்களுக்கான சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டன. மூணாவது பாயிண்ட், அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மூணாவது பாயிண்ட், அவர்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாலாவது பாயிண்ட், அவர்கள் கெட்டோக்கள் எனப்படும் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ வற்புறுத்தப்பட்டனர். நாலாவது பாயிண்ட், அவர்கள் கெட்டோக்கள் எனப்படும் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் வாழ வற்புறுத்தப்பட்டனர். ஐந்தாவது பாயிண்ட், இவற்றை தொடர்ந்து நாசிகள் யூதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு எனும் கருத்தை முன்வைத்தனர். ஐந்தாவது பாயிண்ட், இவற்றை தொடர்ந்து நாசிகள் யூதர்களை முற்றிலுமாக கொன்று குவிப்பதற்காக இறுதி தீர்வு எனும் கருத்தை முன்வைத்தனர். அடுத்து ஆறாவது பாயிண்ட், மனித உரிமை பிரகடனம். ஆறாவது பாயிண்ட், மனித உரிமை பிரகடனம். இதில் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6.1, இத்தகைய பேரழிவு நடைபெற்ற பின் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய மனித உரிமை சாசனத்தில் இனம், பால், மொழி, மதம் ஆகிய வேறுபாடுகளின்றி அடிப்படை சுதந்திரமும் மனித உரிமைகளும் உலகளாவிய முறையில் கடைபிடிக்கப்படுவதை ஊக்குவிக்கப் போவதாக உறுதிமொழி மேற்கொண்டது. 6.1, இத்தகைய பேரழிவு நடைபெற்ற பின் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய மனித உரிமை சாசனத்தில் இனம், பால், மொழி, மதம் ஆகிய வேறுபாடுகளின்றி அடிப்படை சுதந்திரமும் மனித உரிமைகளும் உலகளாவிய முறையில் கடைபிடிக்கப்படுவதை ஊக்குவிக்கப் போவதாக உறுதிமொழி மேற்கொண்டது. 6.2 பாயிண்ட், உலகளாவிய முறையில் மனித உரிமைகளை காப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. 6.2 பாயிண்ட், உலகளாவிய முறையில் மனித உரிமைகளை காப்பதற்காக ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாக மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்டது. 6.3 பாயிண்ட், இவ்வமைப்பால் உருவாக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு மறைந்த குடியரசுத் தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டின் மனைவியார் எலினார் ரூஸ்வெல்ட் தலைமை வகித்தார். 6.3 பாயிண்ட், இவ்வமைப்பால் உருவாக்கப்பட்ட குழு ஒன்றுக்கு மறைந்த குடியரசுத் தலைவர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டின் மனைவியார் எலினார் ரூஸ்வெல்ட் தலைமை வகித்தார்.
6.4வது பாயிண்ட். ஆணையக்குழுவில் உறுப்பினர்களாக சார்லஸ் மாலிக், பிசி சாங், ஜான் ஹம்ப்ரி, ரெனோ காசின் ஆகியோர் இருந்தனர். 6.4வது பாயிண்ட். ஆணையக்குழுவில் உறுப்பினர்களாக சார்லஸ் மாலிக் லெபனான், பிசி சாங் தேசியவாத சீனா, ஜான் ஹம்ப்ரி கனடா, ரெனே காசின் பிரான்ஸ் ஆகியோர் இருந்தனர். 6.4 நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஆணையக்குழுவில் உறுப்பினர்களாக சார்லஸ் மாலிக் லெபனான், பிசி சாங் தேசியவாத சீனா, ஜான் ஹம்ப்ரி கனடா, ரெனே காசின் பிரான்ஸ் ஆகியோர் இருந்தனர். 6.5வது பாயிண்ட். மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் 30 கட்டுரைகளில் அடிப்படை மனித உரிமைகளை முன்வைக்கிறது. 6.5வது பாயிண்ட். மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனம் 30 கட்டுரைகளில் அடிப்படை மனித உரிமைகளை முன்வைக்கிறது. 6.6வது பாயிண்ட். 1948 டிசம்பர் 10 ஐநா சபை இந்த வரலாற்று சாசனத்தை ஏற்றுக்கொண்டது. 6.6வது பாயிண்ட். 1948 டிசம்பர் 10 ஐநா சபை இந்த வரலாற்று சாசனத்தை ஏற்றுக்கொண்டது. 6.7வது பாயிண்ட். இந்த நாள், அதாவது டிசம்பர் 10, உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. 6.7வது பாயிண்ட். இந்த நாள், அதாவது டிசம்பர் 10, உலகம் முழுவதும் மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. 6.8வது பாயிண்ட். இப்பிரகடனத்தை பின்பற்றி 1948 தொடங்கி சுமார் 30 நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் மனித உரிமைகள் தொடர்பான சரத்துக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளதாக நியூயார்க்கில் உள்ள பிராங்க்லின் எலினார் ரூஸ்வெல்ட் நிறுவனம் கூறுகிறது. 6.8வது பாயிண்ட். இப்பிரகடனத்தை பின்பற்றி 1948 தொடங்கி சுமார் 90 நாடுகளின் அரசியல் அமைப்புகளில் மனித உரிமைகள் தொடர்பான சரத்துக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளதாக நியூயார்க்கில் உள்ள பிராங்க்லின் எலினார் ரூஸ்வெல்ட் நிறுவனம் கூறுகிறது. 7வது பாயிண்ட். இஸ்ரேல் நாட்டின் பிறப்பு. 7வது பாயிண்ட். இஸ்ரேல் நாட்டின் பிறப்பு. இதுலேயும் நிறைய சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 7.1. மேற் சொல்லப்பட்ட பேரழிவின் முக்கிய விளைவு யூத இன மக்களுக்கென இஸ்ரேல் என்னும் நாடு உருவாக்கப்பட்டதாகும். 7.1. மேற் சொல்லப்பட்ட பேரழிவின் முக்கிய விளைவு யூத இன மக்களுக்கென இஸ்ரேல் என்னும் நாடு உருவாக்கப்பட்டதாகும். 7.2வது பாயிண்ட். வரலாற்று ரீதியாக ரோமர்கள் காலத்திலிருந்து இதுவே இவர்களின் தாயகம் ஆகும். 7.2வது பாயிண்ட். வரலாற்று ரீதியாக ரோமர்கள் காலத்திலிருந்து இதுவே இவர்களின் தாயகம் ஆகும். அடுத்து 8வது பாயிண்ட். புக்கில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸில் உள்ள பாயிண்ட்ஸை 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 8.1. 2வது உலகப் போரின் போது ஜெர்மானியர்களால் 6 மில்லியன் யூத மக்கள் கொல்லப்பட்ட இன அழிப்பை விளக்குவதற்கு பேரழிவு படுகொலை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. 8.1வது பாயிண்ட். 2வது உலகப் போரின் போது ஜெர்மானியர்களால் 6 மில்லியன் யூத மக்கள் கொல்லப்பட்ட இன அழிப்பை விளக்குவதற்கு பேரழிவு படுகொலை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. 8.2வது பாயிண்ட்.
ஹிட்லர் மற்றும் நாசிகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் முக்கிய அம்சங்களில் ஒன்று யூதர்களை அழிப்பதாகும். 8.2வது பாயிண்ட், ஹிட்லர் மற்றும் நாசிகளுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலின் முக்கிய அம்சங்களின் ஒன்று யூதர்களை அழிப்பதாகும். 8.3வது பாயிண்ட், ஜெர்மனியில் சாதாரணமாகவும் சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலவி வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை ஹிட்லர் பயன்படுத்தி கொண்டார். 8.3வது பாயிண்ட், ஜெர்மனியில் சாதாரணமாகவும் சொல்லப்போனால் ஐரோப்பா முழுவதும் ஏற்கனவே நிலவி வந்த யூத எதிர்ப்பு உணர்வுகளை ஹிட்லர் பயன்படுத்தி கொண்டார். 8.4வது பாயிண்ட், யூதர்கள் ஐரோப்பா முழுவதிலும் சிதறி கிடந்தனர். 8.4வது பாயிண்ட், யூதர்கள் ஐரோப்பா முழுவதிலும் சிதறி கிடந்தனர். 8.5வது பாயிண்ட், அவர்களில் பலர் வணிகத்துறையிலும் கலைகளிலும் தொழில்துறையிலும் புகழ்பெற்று விளங்கினர். 8.5வது பாயிண்ட், அவர்களில் பலர் வணிகத்துறையிலும் கலைகளிலும் தொழில்துறைகளிலும் புகழ்பெற்று விளங்கினர். 8.6வது பாயிண்ட், வட்டித் தொழில் யூதர்களிடையே முக்கிய வணிக நடவடிக்கையாக இருந்தது. 8.6வது பாயிண்ட், வட்டித் தொழில் யூதர்களிடையே முக்கிய வணிக நடவடிக்கையாக இருந்தது. 8.7வது பாயிண்ட், இது அவர்களுக்கு எதிரான வெறுப்பை மேலும் வலுவடையச் செய்தது. 8.7வது பாயிண்ட், இது அவர்களுக்கு எதிரான வெறுப்பை மேலும் வலுவடையச் செய்தது. 8.8வது பாயிண்ட், ஷேக்ஸ்பியரின் வெனிஸ் நகர வணிகர் எனும் நாடகம் மக்களிடையே யூதர்களின் மீதிருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் படம் பிடித்து காட்டியது. 8.8வது பாயிண்ட், ஷேக்ஸ்பியரின் வெனிஸ் நகர வணிகர் எனும் நாடகம் மக்களிடையே யூதர்களின் மீதிருந்த வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் படம் பிடித்து காட்டியது. இந்த 8.8 பாயிண்ட்ஸோட பாடம் 3 2ஆம் உலகப் போர் தலைப்பு 3.2 பேரழிவும் பின்விளைவும் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.